சந்தையில் கையிருப்பு மிதமிஞ்சி போவதை தவிர்க்க சிவப்பு மிளகாய் உள்ளிட்ட வருவாய் பயிர்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது சாபு அவ்வாறு கூறியுள்ளார். அப்பயிர்களின் விலைகள் குறிப்பாக விழா காலத்தில் நிலையாக இருப்பதை உறுதி செய்யவும் அக்கட்டுப்பாடு அவசியமாவதாக அவர் கூறினார். அமைச்சின் அதிகாரிகள் மன்றத்தில் இது குறித்து கடந்த வாரம் விவாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கலந்தாய்வு செய்யப்படும் என்றார் அவர். காய்கறிகள் விலை பிரச்சனை இன்று நேற்று வந்ததல்ல. சில நேரங்களில் ஒரேடியாக விலையேற்றம் கண்டுவிடும், சில சமயங்களில் அநியாயத்துக்கு குறைந்துவிடும். எனவே கையிருப்பில் கட்டுப்பாடு தேவை என பந்திங்கில் ஈசான் தானி விவசாய தோட்ட பகுதியை பார்வையிட்ட பிறகு மட்சாபு பேசினார். அதே சமயம் ஒரே இடத்தை நம்பியிராமல் பல்வேறு நிலப்பகுதிகளில் சிவப்பு மிளகாய் பயிரிட்டை விவசாயிகள் முன்னெடுக்கவும் அமைச்சர் ஊக்குவித்தார். உதாரணத்திற்கு கேமரன் மலையை மட்டுமே நம்பியிருந்தால் அங்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நாடு முழுமைக்கான காய்கறி கையிருப்பு பாதிக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார்.